அது ரேட் எப்படி சொல்லுங்கள்? எவ்வளோ வாங்க உங்கள் பேர் எப்படிங்க? ஓ உங்கள் பேர் பாய் வாங்கினார். சும்மா ரேட் எப்படி சொல்லுங்கள்? 5500 6000 சொல்லி 5500 வாங்கினீங்களா ஐயா? ரேட் எப்படி சொல்லுங்கள்? பேர்? என் பேர் ராஜீவ்காந்திண்ணே. யூடியூப்பில் வருவேண்ணே. எந்த ஊர்ண்ணே? இந்த ஆபரம்பட்டிண்ணே, போலூர் பக்கத்தில். இந்த ஆடு எவ்வளோன்னு சொல்கிறீங்க? 13 ரூபா சொல்கிறேண்ணே. இந்த கடை? நான் 2 கடை ஜோடி போனேன், 13 ரூபா. எப்படிண்ணே சந்தை இருக்குது? சந்தை இப்போ தான் புதுசாக வந்திருக்கானாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப இல்லை போல. சரி நன்றி. அண்ணே ரெண்டு ரேட்டு எவ்வளோண்ணே? 2 ரேட்டு 13 ரூபா. ரேட்டு எவ்வளோண்ணே? 13 ரூபா. ஒரு ஆடு 13 ரூபாண்ணே. எல்லாம் கிட்ட வச்சுங்க மைக்கை. எந்த ஊர்ண்ணே நீங்கள்? பழமநேரி. எந்த சந்தையில் பேசியிருக்கீங்க? இது திருக்காடுப்புள்ளி ஆடு சந்தையில் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. மலையில் போன வாரம் நல்லா இருந்துச்சா? வியாபாரம்லாம் வந்துட்டுருக்காங்க. சரி வெளியூர்லேருந்து வந்தால் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் விற்கலாம். பிடிக்கலாம். பேர் சொல்லி 6 ரேட் சொல்லுங்கள். கிட்ட வச்சாங்க அந்த ரேட்டை சொல்கிறீங்களா? ரேட் சொல்லுங்கள். பேர் செல்வராஜ், கச்சமங்கலம். 12 ரூபா ஆடு. ஆமாம். 12. விவசாயம் என்ன நீங்கள்? விவசாயம். சரி ஆள் போகிறாங்களா? இல்லை ஒன்றும் ஆள முடியாது. போனே அடிக்கல. போன அடிச்சு எடுக்கலப்பா. நீ போய் ஆளை பஸ் நாற்ற பறிக்க விட போகலாம். போயிட்டு இருக்காங்க பாருங்க. ரேட் சொல்லுங்கள். ஆட்டு ரேட்டு சொல்லுங்கள். கிடால தானே? 35 ரூபா சொன்னேண்ணே. 2 கடாயும் தான். சரி ஓகே. நீங்கள் என்ன ரேட்டுன்னு கேட்குறீங்க? அதான் 35 ரூபா சொல்லியிருக்கேண்ணே. எல்லாமே விவசாயம் வந்து நேரடியாக வந்து விற்பனை பண்ணுறாங்க. இந்த கிடாக்குட்டி பாருங்கள், 5மே ஒரே மாதிரி இருக்குது. எல்லாம் சதப்பிடிப்பாக உள்ள கிடாக்குட்டி. இந்த கிடாக்குட்டி எல்லாமே வந்து 7000 சொல்கிறாங்க. 6500 நான் முடிச்சுக்கலாமா? 6000 6500 முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ணே பிடிச்சி பார்க்குறாங்க பாருங்கள். எல்லாமே பிடிச்சி பார்த்துட்டு சூப்பர் குட்டின்னு சொல்லிட்டு அவங்க ரேட் பேசியிருக்காங்க. இந்த 2 ஆடுமே வந்து கொராடு. எல்லாமே வந்து 3 பண்ணு உள்ள ஆடு. இந்த கொரா வந்து ஒன்று வந்து 10,000 சொல்கிறாங்க. 9500 கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஆடு எல்லாமே வந்து கொரா கெடா. எல்லாமே இதுக்கு பிடிச்சி பார்க்குறது 2மே வந்து கெடா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9000. இந்த ஆடு 10,000 சொல்லி 9500 கொடுக்குறாங்க. அவங்க பல்லெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்களே. எல்லாமே 8000 9000 இந்த ஆடு. இந்த அம்மா வந்து இந்த ஆடை வந்து 6500 சொன்னாங்களா. அந்த அம்மா வந்து 5500 வாங்கியிருக்காங்க. மலிவாக தான் இந்த ஆடு போயிட்டுருக்கு. 2 ஆடு 5 ரூபா சொல்கிறேண்ணே. சரி ஓகே. கிடாவாண்ணே? பொட்டை ஆடு குறாண்ணே. சரி ஓகே. 2 எவ்வளோதியா? நீ விலை கம்மியாக சொல்லுவியா? சொல்லு. எவ்வளோ தர? 16 ரூபா சொன்னேன். எவ்வளோ தர? அப்படி ஓடிப்போ ஆட்டுக்கு. 2 ஆடு 16000 சொன்னேன். எவ்வளோ தர? ஓடி தான் போகணும்னு சொல்லி அப்புறம் 16 ஓடி போகணும். போய் இவ்வளோ நேரம் தான்ட்டு 6 கொள்ளு 6 கொள்ளு 28 ரூபா சொன்னேன். 27 வலுவுக்கு தருவாங்க. நீ வேற நீ அநியாயமா கட்டா 9 ரூபாய்க்கு தருவாங்க. 3 ரூபாயில எப்படி வச்சுக்கிற சொல்லு. எவ்வளோ தர? 12 ரூபா சொன்ன. 12 ரூபா கொடு போ. எப்படி வச்சுக்கிற? 5 ரூபா இல்லையா? தருவாங்க. ஆடு 5 ரூபாய்க்கு தருவாங்களா? உள்ள ஓட்டுங்க. ரவி உன்கிட்ட உள்ள ஓட்டுறேன் சொல்கிறேன். உன் எங்கே நிற்குது? ஆடு இதா உள்ள ஓட்டுங்க. ஆடு ஒரு பேரு ஹரி. ஹரி ஹரி. எந்த ஊர்ல இருந்தீங்க? வெண்ணமாலத்தில். ரேட்டு சொல்லுங்க. இது 7 இது 8. கிடாவா? இது கெடாது பொட்டா. இது 2 கொடியாடு. குடியோட எல்லாம் ரேட்டு? 2 5 ரூபா. 2 5 ரூபா. 14 ரூபா. 14 கொடுத்துருவீங்க. ஆடு 5 ரூபாயில ஆடு எங்கே போய்
ஆறு ரேட் அப்படி ஒரு குட்டி 7000 ரூபா. எல்லா குட்டியும் ஒரு குட்டி பண்ணி 7000. 7000 10 குட்டி இருக்கு. ஆமாம். கொடுப்பீங்கன்னா 6500 தான் கொடுப்போம். இந்த 2 கிடாவை வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த கிடா வந்து 9000, அந்த கிடா வந்து 9000. ஃபியூர் கருப்புங்க, நல்லா மலிவாக தான் போயிட்டு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிவப்பு கடை வந்து 7000 சொல்கிறாங்க, 6500 வாங்கிடலாம். அந்த கடை வந்து 6500 சொல்கிறாங்க, 6 வாங்கிடலாம். அண்ணன் விவசாயி தான், வீட்டில் வளர்த்த பொட்டைக்குட்டி இது வந்து கரெக்டாக வந்து ஒரு 4000 கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளை ஆடு எல்லாமே வந்து பொட்டை ஆடு தான். இந்த ஆடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டு, எல்லாம் கொடியாடு வாயோட சேர்ந்தது, எல்லாமே வளர்ப்பு காடான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆடு எல்லாமே வந்து வெள்ளைக்குட்டி எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 5500, 6000 கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அருமையான ஆடுங்க, எல்லாம் கொடியாடு வளர்த்து கொண்டு வந்து விற்கிறாங்க விவசாயி. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தையில் வந்து இந்த வாரம் வந்து நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாக இல்லைங்க. போன வாரம் நல்லா விறுவிறுப்பாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்ச கொஞ்சம் வாசி கும்பலாம் கம்மியாக இருக்குது, இனிமேல் தான் கும்பலாம் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இங்கே வச்சுருக்க கொடா வந்து இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா கடா தான் கரெக்டாக ஒரு 9 ரூபாயிலேருந்து 10 ரூபா சொல்கிறாங்க. இந்த ஆடும் 9 ரூபாயிலேருந்து 10 ரூபா சொல்கிறாங்க. 9500 கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, திருக்காடுதுறை சந்தைக்கு வந்திருக்காராம். இந்த இப்போ வாட்டி வந்திருக்காராம். ஊர்னி போனோம் அண்ணன் எல்லாமே 2 ஆடு பிடிச்சிட்டு வந்திருக்காராம். 2 ஆடையும் தான் ரேட்டு சொல்கிறேன்னு இருக்காரு. அண்ணன் வந்து குறைச்ச விலையில் இருக்கும், நிறைய வியாபாரி வந்திருக்காங்கன்னு நம்பிக்கையில் வந்து இங்கே ஆடு பிடிச்சிக்கிட்டு இந்த சந்தைக்கு வந்திருக்காங்க. அண்ணன்ட்ட ரேட்டு கேட்போம். அண்ணன் மைக் வாங்கிட்டாங்க. அண்ணன்ட்ட சொன்னது வந்து, தம்பி ரேட்டு சொல்கிறப்ப நீனே போட்டுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாமே வந்து ஒயிட்டு சிவப்பு எல்லாமே குழந்தது வந்து பெருசாக உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா, 6500 சொல்கிறாங்க. 6000 வந்து கொடுத்துருவாங்க. சின்னது வந்து 6000 சொல்கிறாங்க, 5500 சொல்லுவாங்க. சவுட்டு மணிக்கு திருக்காட்டுப்பள்ளி சந்தையில் வந்து ஆடு வந்து ரொம்ப மலிவாக தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக 6500 கொண்டு வந்தால் மீடியமான நல்ல சைஸ் ஆட்டை பிடிக்கலாம். அதுக்கு மேலே கிடா பிடிக்கணும்னா கரெக்டாக வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா 9000லேருந்து 10000 போது, கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சுன்னா 6500 7000 8000 வரைக்கும் போது, கொஞ்சம் இன்னும் மீடியமாக உள்ளது 6500 5500 வரைக்கும் போது. இந்த கடை வாங்கியிருக்காங்களாம் கரெக்டாக 10000 சொன்னாங்களாம், 9000 சொல்லி வாங்கியிருக்காங்களாம். 9500 கண்டுச்சாங்களாம், இப்போ வந்து 9000 வாங்கியிருக்காங்க. நல்லா மலிவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடை 11000 சொன்னாங்க. இந்த 4 ஆடு எப்படி 8500 சொன்னது ஒரு ஆடு ஒன்று. ஆமாம். என் பேர் கனகராஜ். வளர்ப்புக்கு வந்து சூப்பர் குட்டி எல்லாமே குறா வந்து இந்த கருப்பு குறா வந்து முன்னாடி உள்ளது வந்து 5500, 5500 எல்லா ஆடு கொடுத்துட்ருக்காங்க. அங்கே ஒரு செட்டு வச்சுருக்காங்களே, எல்லாமும் வந்து குறால் தான், எல்லாம் வளர்ப்புக்கு குறா. ஒவ்வொன்றும் வந்து 5500, 6000, 5500. இந்த குறால் வந்து செட்டில் இருக்கிறது வந்து அந்த மூஞ்சில் வெளில உள்ளதெல்லாம் வந்து 5500, 6000 கண்டிச்சு 5500 கொடுத்துட்றாங்க. எல்லாமே அருமையான வளர்ப்புக்கு அருமையான ஆடாக திருக்காட்டுப்பள்ளி சந்தைக்கு வருது. வியாபாரி எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அவங்க கேட்குறாங்க, கேட்க வேண்டியதான தெரியாது. 4500 வாங்க முடியுமா? நீங்க 5 ரூபாயோட நான் வச்சுக்கலாம். வாங்க 6 கிலோ முடிக்கிறீங்களா?
ஏன்னா இங்கே இருக்குட்டாங்க ஐயா ஐயா விற்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம் செலவு பண்ணுற ஈஸியாக செலவு பண்ணிக்கலாம் சம்பாதி தான் அங்கே விட்டுருங்க கரெக்டாக கரெக்டாக கொடுக்கலாம். இந்த சாம்பல் குறா வந்து கரெக்டாக வந்து 5500 சொல்லி நான் 4500 5000 வாங்கியிருக்காங்க. இந்த குறா வந்து 4500 வாங்கியிருக்காங்க. திருக்காடுபுடி சந்தையில் வந்து ஆடு வந்து மலிவாக இருக்குது. வியாபாரி தான் யாரும் கம்மியாக இருக்காங்க. வந்து நீங்களும் மலிவான ஆடு வாங்கிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.